நீங்கள் இப்போ ஸ்லைடில் பார்க்குறது வந்து 2026 ப்ரொஜெக்ஷன். எல்லாரும் ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணி கருத்து கேட்பு அப்படின்றாங்க. சரி, ஏஐன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு, அது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐயில் ப்ரொஜெக்ஷன் பற்றி கேட்டபோது நம்ம ஸ்லைடில் பார்க்குற ரிசல்ட் வந்தது. ஏஐஏடிஎம்கே 55 to 60%, 180 200 சீட்டு, டிஎம்கே 20 22 சீட்டு, 22%, சீட் வந்து 20 29, டிவிகே வந்து 8 10%, 10 15 சீட்டு, மற்றவங்க 10 12%, 5 10 சீட்டு. இதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு. சரி, இதுக்கு இவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அதனால் அந்த காரணத்தை பற்றி நம்ம ஆராயலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆக்சுவலாக பாலிடிக்ஸில் எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. சரி, இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்தோடனே எனக்கு ஷாக்காக இருந்ததுனால செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இது செக் பண்ணேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரீசனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காங்கிரஸை பற்றி பார்க்கலாம். காங்கிரஸில் வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ரெண்டாக உடையிற மாதிரி இருந்தது. தாவேகா பக்கம் போயிருந்ததுனால் கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாக உடைச்சிருக்கும். ஆனால் இப்போது டிஎம்கேவோட போயிடுச்சு. அதில் என்ன எனக்கு ரொம்ப வருத்தம்னா, நான் காங்கிரஸ்காரன் இல்லை, ஆனாலும் எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு அடிமை விலங்குலேருந்து உடைச்ச கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி இன்னொரு கட்சிக்கிட்ட அடிமையாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நிலைமை, காங்கிரஸோட நிலைமை. சரி, காங்கிரஸ் இது மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதானே, காங்கிரஸில் என்ன 50% கீழே ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இல்லை. இப்போ பீகாரில் நடந்த மாதிரி ரெபல் கேண்டிடேட் காங்கிரஸ்லேருந்து வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். சரி, ரெபல் கேண்டிடேட் போட்டால் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இல்லை. இந்த ரெபல் கேண்டிடேட்டு தாவேகா விஜயோட சப்போர்ட்டில் நிற்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்கெல்லாம் ரெபல் கேண்டிடேட் வராங்களோ அங்கெல்லாம் விஜய் வந்து இந்த கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இது மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா, எந்த இடத்துல டிஎம்கே நிற்கிறாங்களோ அந்த இடத்துல தான் ரெபல் கேண்டிடேட் போடுவாங்க. காங்கிரஸ் நிற்கிற இடத்துல போட மாட்டாங்க அவங்க. அப்போது டிஎம்கே தோற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த தொகுதியில். ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ ஒரிஜினல் காங்கிரஸ், அந்த இடத்துல டிஎம்கே பார்ட்டி கேண்டிடேட்ஸ் யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால் டிஎம்கே ஒர்க் பண்ணாததுனால காங்கிரஸ் ஜெயிக்கிறது கஷ்டமாயிடும். மேலேருந்து தலைமையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகும் ஒர்க் பண்ணணும்னு, ஆனால் கீழே இருக்க ஒர்க் பண்ணுவாங்களான்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு. இதில் எப்படி நடக்கும்னா, மதுரையில் ஒருத்தர் பேசியிருக்காரு காங்கிரஸை பற்றி. அவரை பற்றி மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ்லேருந்து பேசியிருக்காரு. அந்த தொகுதியில் தளபதி அப்படின்ற நிற்கிற தொகுதியில் அநேகமாக திருச்சி வேலுசாமி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெபல் கேண்டிடேட்டாக. இது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் கொஞ்சம் பெரிய ஆளை ரெபல் கேண்டிடேட்டாக நிறுத்தி டிஎம்கே ஜெயிக்கிறத காங்கிரஸ் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றது தான் என்னோட எண்ணம். இது ஃபஸ்ட்டு. இது மாதிரி ஒவ்வொன்றா ரீசனபாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.